Good morning, students. Good morning, sir. ஷெஃப் வந்து அக்கார்டில் வந்து ஷெஃபாக இருக்காங்க. சரியா? அவங்க வந்து இப்போ நமக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ டியூட்டி டைம் டியூட்டி டைமு நேற்று நைட்டு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணேன். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு வேறு எதுவுமே சொல்லலை. எப்போதுமே வருஷம் போய் நாங்கள் கூப்பிடுவோம். இந்த வாட்டி கூப்பிட முடியாதனால ஷெஃப் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணோம். நைட் சொன்னோடனே கரெக்டான டைம் வந்து இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுமாதிரி இந்த கேக் மிக்சிங் வந்து நம்ம இதோட வந்து பார்த்திங்கன்னா 10வது வருஷம் பண்ணுறோம். சரி, அந்த கேக் மிக்சிங் வந்து 10வது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து எதுக்காக பண்ணுறது ஆக்சுவலாக கிறிஸ்மஸ்க்காக ஒரு 90 நாள் முன்னாடி வந்து பழங்களை ஊற வச்சு எல்லாம் கேக்கை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதில் வந்து பிராண்டி விஸ்கி இதுமாரி நிறையா மதுபானங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி அதை சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊற வச்சு அதை வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு 3 days 4 days முன்னாடி கேக்காக ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. சரியா? இது வந்து இதனுடைய ப்ரொசீஜர்ஸ். இது என்ன கிறிஸ்மஸோட ப்ரொசீஜர்ஸ். அதன்படி நம்ம இந்த வருஷம் வந்து கேக் மிக்சிங்காக பிஃபோராக வந்து எல்லா ஃப்ரூட்ஸஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சிங் பண்ணி எல்லாருக்கும் அதுமாதிரி கேக்கை வந்து இந்த வாட்டி வந்து ஏழை பசங்க இதுமாதிரி இருக்காங்கல்ல, இதெல்லாம் இருக்காங்க அனாதாசிரமம், அவங்களுக்குலாம் கொடுக்க போகிறோம். சரியா? இந்த வாட்டி செஞ்ச கேக்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்க தான் நம்ம கொடுக்க போகிறோம். போன வாட்டி தனித்தனியாக கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே. இந்த வாட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அனாதாசிரமம் எல்லாருமே டோட்டலாகவே கொடுக்க போகிறோம். சரியா? சரி, ஷெஃப் கிளப் பண்ணுங்கடா. செரமனி அப்படிங்கிறது ஒரு யூரோப்பியன் ட்ரெடிஷன். ஸோ எவ்ரி இயர் வந்து நம்ம நவம்பரில் வந்து பண்ணுவாங்க. சார் சொன்ன மாதிரி அந்த 90 days 40 days to 90 days வந்து பிஃபோராக நம்ம அந்த கேக்ஸில் வந்து சோப் பண்ணுறேன் அப்படின்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ஆல்கஹால் ஊற்றி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்வைட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்களாம் அங்கே இருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோம். இது கிறிஸ்மஸ்க்காக பண்ணுறது நல்லா சோப் ஆகும்போது அந்த ஃப்ரூட்ஸோட பர்மனெண்ட் ஆல்கஹாலும் பர்மனெண்ட்டாக நல்லா டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம கேக் பண்ணும்போது இந்த மிக்சரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 15 வெரைட்டிக்கு மேலே நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். கேஷ்யூ நட்ஸு, ஆல்மண்ட்ஸு, பாதாம்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்தாஸ், ரைசின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ளாரு, எக்கு, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கேக்காக ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து நீங்கள் சார் என்ன சொல்லியிருக்கேன்னா நல்ல விஷயம், அது அனாதாசிரமம் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. முடிஞ்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப உதவி செய்யுங்க. அதுதான் கிளாப் பண்ணுடா. மெதி கிளாப் பண்ணுங்கடா. எல்லாரும் உங்களுக்கு கை. சரியா? கை வைக்கணும். ரவி நச்சுன்னு அது வைங்க, அது ரிமூவ் அந்த பெரிய பட்டம் அது கூட 2 பண்ணிடுறேன். ஃபுல்லாக 2 பண்ண ஆஃப் ஆகுது. பேடி போடா. போடா, நீங்கள் தான் போடா. கேட்கலாம் இதில் லைட்டாக வச்சுக்கிறீங்க. லைட்டாக ஒரு ட்ராப் தான் ஊற்றணும். எஸ் சார். வெடிக்கலாமா? பின்னாடி போயிடலாமா சார்? ஓட்கா கீழே ஊது பேரு. ஆ